ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான செக்டார் 36 அப்படின்ற பாலிவுட் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் மல்டி லாங்குவேஜஸ்ல அவைலபிளாக இருக்குங்க. இந்த படம் நார்த் இந்தியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படங்க. இந்த படத்தில் காட்டக்கூடிய வழக்க பற்றின நியூஸை நம்ம நியூஸ் சேனல்ஸில் பார்த்துருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, ஊருக்குள்ள அடுத்தடுத்து சின்ன பொண்ணுங்க பசங்க காணாம போயிட்டே இருக்கிறாங்க. இது வரைக்கும் காணாம போனவங்க யாருமே கண்டுபிடிக்கப்படவே இல்லை, ஏன் சடலமாக கூட மீட்கப்படவே இல்லைங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சைக்கோ இருக்கிறான் அப்படின்றத போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சைக்கோவையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த சைக்கோ இந்த சின்ன பசங்க பொண்ணுங்களை எல்லாம் கிட்னாப் பண்ணி என்ன பண்ணா அப்படின்னு ஒரு வாக்குமூலம் கொடுப்பான் பாருங்க, நம்ம ஈரக்கொலையே நடுங்கிரும். அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு சம்பவங்க. என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே இந்த படத்துல வரக்கூடிய சைக்கோவை நம்ம கிட்ட காமிச்சிடுறாங்க. இந்த சைக்கோவுடைய பேரு பிரேம்குமாருங்க. இவனுக்கு இந்த நாமலும் வெல்லலாம் ஒரு கோடி அப்படின்ற ஷோனா ரொம்ப பிடிக்குங்க. ஆக்சுவலா இவனுக்கு ஜென்ரல் நாலேஜ் அப்படின்றது ரொம்பவே அதிகம். அந்த ஷோல கலந்துகிட்ட அந்த கண்டஸ்டன்ட் வந்து தப்பா ஆன்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லி இவன் திட்டிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. ஒண்ணுமே தெரியாத ஒருத்தனுக்கு வாய்ப்பை கொடுத்து அவன் தப்பா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் தெரிஞ்ச எனக்கு வாய்ப்பு தரமாட்டேன்றானுங்க, நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி டிவியை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான். கரெக்டா இவனுடைய பொண்டாட்டி ஃபோன் பண்றாங்க. ஸோ பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க. இங்க ஒரு பணக்காரனோட வீட்டை இவன் பார்த்துக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு பொண்டாட்டி கிட்ட பேசி முடிச்சுட்டு போனை கட் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாத்ரூம்குள்ள இவன் நுழையிறாங்க. அங்கதான் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஸ்கூலுக்கு போன பொண்ணை பார்த்தீங்கன்னா கிட்னாப் பண்ணிட்டு இங்க வந்து அடைச்சு வச்சிருக்கான். அடைச்சு வச்சதோட மட்டும் இல்லாம ரொம்பவே ஷார்ப்பான ஒரு கத்தி எடுத்து வச்சு அந்த பொண்ணை கண்டந்துண்டமா வெட்டி அங்கேயே கொலை பண்றாங்க. யார் இந்த சைக்கோ, எதற்காக இந்த கொலையை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. ஆனா ரொம்ப கொடூரமா இந்த சம்பவத்தை பண்றான். இது இவனுடைய முதல் கிரைம் இல்லை அப்படின்னு இவன் பண்றதை பார்த்தாலே தெரியுதுங்க. அங்க கட் பண்ணா ராம் சரண் பாண்டே அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. இவர் நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கணும் அப்படின்றது இவருக்கு ஆசை. ஆனா இந்த சிஸ்டம் ஒத்துழைக்க மாட்டேது அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா நம்ம கிட்ட சொல்றாருங்க. இவருக்கு திருமணமாய் மகள் இருக்கிறா. மகளை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு இவர் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வராருங்க. அப்பதான் ஸ்டேஷனுக்கு ஒரு பொண்ணோட அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்னுடைய மக காணாம போயிட்டாங்க, தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு கொடுங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க, ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதை பத்தியும் ஆக்ஷன் எடுக்கிறத பத்தியும் நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா அப்படின்னு பாண்டே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. என் பொண்ணு காணாம போயிட்டா, எங்க இருக்கா, என்ன பண்றான்னு எந்த தகவலும் தெரியல, ஒருவேளை அவ செத்து போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாருங்க. அட்லீஸ்ட் இந்த போஸ்டர் யாரே ஒட்டி வைங்க, யாராவது பார்த்தாலாவது இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல, போஸ்டர் தானே ஒட்டி வைப்போ அப்படின்ற மாதிரி இந்த பாண்டே ஒரு மாதிரி அலட்சியமா தான் இந்த பொண்ணோடைய அப்பாவை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பொண்ணோடைய அப்பாவும் ரொம்ப வேதனையோட அந்த ஸ்டேஷனை விட்டு கிளம்புறாருங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த போஸ்டர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நோட்டீஸ் போர்டில் ஒட்டி வைக்கிறாரு. இந்த மாதிரி இந்த பொண்ணு காணோம், உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சுன்னா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போஸ்டர்ல இருக்கக்கூடிய பொண்ணு வேற யாரும் கிடையாதுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த சைக்கோ ஒரு பொண்ணை கண்டந்துடமா வெட்டி கொலை பண்ணானே அந்த பொண்ணு தான். ஸோ இந்த தந்தை எவ்வளவு தேடினாலும் அந்த பொண்ணு கிடைக்க போறது இல்லை அப்படின்னு இதுல இருந்தே தெரியுதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த நோட்டீஸ் போர்டில் ஏகப்பட்ட சிறுவர் சிறுமிகளுடைய போட்டோ ஒட்டி மிஸ்ஸிங்னு போட்டு வச்சிருக்கு. இந்த மாதிரி ஊருக்குள்ள ஏகப்பட்ட சின்ன பசங்க பொண்ணுங்கெல்லாம் காணாம போயிருக்காங்க அப்படின்றது இதுல இருந்தே தெரியுதுங்க. இப்ப மக்கள் நெருக்கமா வாழக்கூடிய ஒரு ஏரியாவை காட்டுறாங்க. அங்க அலி அப்படின்ற ஒரு பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கான். அப்ப பால் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய சாக்கடையில போய் விழுந்துருச்சுங்க. அலியத்தான் போய் எடுத்துட்டு வர சொல்றானுங்க. இவனும் அங்க போயிட்டு அந்த சாக்கடைக்குள்ள கையை விட்டு அந்த பால் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பாலுக்கு பக்கத்துல ஏதோ ஒன்று இருக்கிறத பார்த்து இவன் மிரண்டு போறான். பார்த்தா அது ஒரு மனித கை மாதிரி தெரியுதுங்க. உடனடியா போலீஸ்க்கு தகவலை கொடுத்து அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. இது மனித கை மாதிரி எல்லாம் இல்ல, ஒரு குரங்கோடது மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு. இன்னொருத்தர் இல்ல இது வேற ஒரு அனிமலோடது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வராங்க. இது மனித கை கிடையாது, ஒரு அனிமலோட கை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு வந்து இந்த பாண்டே அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் இது மனித கையும் கிடையாது, இந்த இடத்த சார்ந்ததும் கிடையாது, சாக்கடையில அடிச்சுட்டு வந்திருக்கும், இருந்தாலும் இந்த பையன் வந்து விழிப்புணர்வோட செயல்பட்டு இருக்கான், இவனை நம்ம பாராட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலியோட கையில ஒரு 100 ரூபாய் கொடுத்து மோட்டிவேட் பண்ணிட்டு இந்த பாண்டேன்ற போலீஸ் ஆஃபீஸர் அங்கிருந்து கிளம்புறாருங்க. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த சைக்கோ தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். போலீஸ்காரங்க அந்த பையனுக்கு பணம் கொடுத்து மோட்டிவேட் பண்றதையும் அந்த பையன் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதையும் பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்து இந்த சைக்கோ அந்த பையனை தான் டார்கெட் பண்ண போறான் அப்படின்றது இதுல இருந்தே தெரியுதுங்க. இப்போ அந்த பையனோடைய அப்பா பாத்தீங்கன்னா செக்யூரிட்டியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே முட்டை வாங்கிட்டு வரலையா அப்படின்னு அந்த பையனோட அம்மா கேட்குறாங்க. நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கையில் காசு கொடுத்து போய் முட்டை வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்ல, இந்த அலின்ற பையனும் முட்டை வாங்குறதுக்காக வீட்டை விட்டு கிளம்பி வராங்க. அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கும்போதே ரோட் ஓரத்தில் யாரோ ஒருத்தங்க பெட்ஷீட்டை போத்திட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. டே தம்பி இங்க வாடா, உனக்காக ஒரு சாக்லேட் வச்சிருக்கேன், இந்த சாக்லேட்டை வாங்கிக்க அப்படின்னு சொல்ல, இந்த அலின்ற பையன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த பெட்ஷீட்டை போத்தி உட்காந்துக்கிட்டு இருக்கிற நபர் வேற யாரும் கிடையாதுங்க, அந்த சைக்கோ தான். இந்த சைக்கோ கிட்ட இந்த பையனும் போறான். சாக்லேட்டை வாங்கலான்னு கையை நீட்டின உடனே ஒரே அமுக்கி இந்த சைக்கோ அந்த
சின்ன பையனை அந்த இடத்துல இருந்து கடத்தி தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த பையன் கொஞ்சம் தைரியமான பையன் தான் போல. என்னை எதுக்காக இங்க கூட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கீங்க, எங்க அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் தெரியுமா அப்படிங்கும்போது, அப்படியா அப்படின்னு இந்த சைக்கோ கேட்கிறான். ஆமா, எங்க அப்பா கிட்ட கன் இருக்கு அப்படின்னு சொல்ல, கன்னா அப்படின்னு இவன் ஷாக் ஆகுறான். ஆமா, கன்னு இருக்குது, அவர் யூனிஃபார்மும் போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்ல, உங்க அப்பா செக்யூரிட்டி கார்டு தானே, நீ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் உன்னோட அம்மாவும் அப்பாவும் தேடுவாங்க, அதுக்கப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்காரங்க கொஞ்ச நாள் தேடுவாங்க, அதுக்கப்புறம் உன்னோட கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. உன்னோட அப்பா அம்மா வேற ஒரு குழந்தைய பெற்றுட்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவாங்க. நீ இந்த உலகத்துல வாழ்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா உன்னோட அப்பா அம்மா உன்னை படிக்க வைக்க போறது கிடையாது. அவங்கள போலயே உன்னை செக்யூரிட்டி கார்டு தான் ஆக்க போறாங்க. நீ இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருப்ப. உன்னை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு குழந்தை பெற்றுக்கிட்டாலும் அந்த குழந்தையும் இதே மாதிரி ஒரு செக்யூரிட்டி கார்டு ஆக்கி கஷ்டப்படுத்த தான் போறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் உனக்கு முக்தி தரேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சைக்கோ அந்த பையனை கொடூரமான முறையில கொலை பண்றாங்க. இந்த சைக்கோ எப்போத்துல இருந்து சைக்கோவா மாறினா அப்படின்றதுக்கான பிளாஷ்பேக்கை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த சைக்கோவுடைய மாமா இருக்கான் இல்லையா, சைக்கோவை தூக்கிட்டு போய் உட்கார வச்சு நான் சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கான். இந்த சைக்கோவுடைய மாமா பாத்தீங்கன்னா கறிக்கடை தான் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் இந்த சைக்கோவுடைய மாமா இந்த சைக்கோவை அபியூஸ் பண்ணி இருந்திருக்கான். இதுல கடுப்பான இந்த சைக்கோ பாத்தீங்கன்னா கறிக்கடையில இருந்த கத்தியை எடுத்து அவங்க மாமாவை கண்ணந்தனமா வெட்டி சாவடிச்சிருந்திருக்காங்க. அந்த மூமெண்ட்ல இருந்து தான் இவன் ஒரு சைக்கோவாவே உருவெடுத்திருந்திருக்காங்க. சின்ன வயசுல நடந்த இவனுடைய பேட் பாஸ்ட் காரணமா தான் இவன் சைக்கோவா மாறி இருக்கிறான் அப்படின்றதுக்கான விஷயத்த நம்ம கிட்ட காமிச்சிடுறாங்க. இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷனுங்க. இப்போ இந்த சின்ன பொண்ணு பசங்களை எல்லாம் கிட்னாப் பண்ணி இவன் கொலை பண்ணான் இல்லையா, கொலை பண்ணதோட மட்டும் இல்லாம அவங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பக்காவா எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு கம்பவுண்டர் ஒருத்தன் வரான், அவன் கிட்ட பாத்தீங்கன்னா அதை கொடுத்து அதன் மூலமா இவன் பணம் சம்பாதிக்கிறான். அந்த பணத்தை பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்கக்கூடிய அவனுடைய பொண்டாட்டிக்கு கொரியர் மூலமா அனுப்பிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப பஸி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பணக்காரரை காட்டுறாங்க. ஸோ இந்த பணக்காரர் பாத்தீங்கன்னா ராங்கான ஒரு ஆள் தான். அது மட்டும் இல்லாம இவர் ஹைலி இன்ஃப்ளூயன்ஸான ஒரு பர்சனும் கூட. இவரோட வீட்டை பாதுகாக்கக்கூடிய வேலையை தான் இந்த சைக்கோ பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ இவரோட பேர்ல பாத்தீங்கன்னா ரெட் லைட் ஏரியாவில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சங்கி அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து புக் பண்றாங்க. அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா இவரோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அவ்வளோதான், அந்த பொண்ணு மர்மமான முறையில் காணாம போயிட்டாங்க. அதே சமயம் இந்த சைக்கோ பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த சிறுவர் சிறுமிகளை எல்லாம் டார்கெட் பண்ணி கடத்தி கொடூரமான முறையில் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுபோக இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்து அந்த கம்பவுண்டர் கிட்ட கொடுத்து பணமும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஷனாவே அவன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து ஊருக்குள்ள பொண்ணுங்க பசங்கலாம் காணாம போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் போலீஸ்காரங்க பெருசாக ஆக்ஷன் எடுக்கிறது கிடையாது. இப்போ பாண்டே அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாடகத்தில் நடிக்க போறாருங்க. ஸோ அதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் பொண்ணையும் மனைவியும் ரெடி பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த நாடகமும் தொடங்குது. இவர் பார்த்தீங்கன்னா இந்த ராவணன் கெட்டப்ல வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. ஆரம்பத்தில் அப்படி போய் சொதப்பி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அந்த இடத்துக்கு ஒரு நபர் வராருங்க. அவர் வேற யாரும் கிடையாது, இந்த சங்கி அப்படின்ற அந்த பொண்ணுடைய அப்பா தான். அவர் சொல்றாரு, என்னுடைய பொண்ணு மர்மமான முறையில் காணாம போயிட்டாங்க, தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு கொடுங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்ட்டு. நீ ஸ்டேஷனுக்கு வா, அங்கே வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது, சார் இது உங்களோட வேலை, நீங்க இங்க வந்து நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா பொறுப்பா தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க சார் அப்படின்னு சொல்ல உடனே இந்த பாண்டேக்கு கோவம் வந்துருது. ஆக்சுவலா இந்த ஏரியால 1.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனா 3 போலீஸ்காரங்க தான். ஒரு ஆளுக்கு 50,000 பேர் பொறுப்பு. எங்களுக்கு லீவே கிடைக்கிறது இல்ல. போதாத குறைக்கு இந்த மாதிரி பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பொண்ணை பாதுகாப்பா வச்சுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்ல, ஏன் சார் இப்படி அலட்சியமா பேசுறீங்க, உங்க பொண்ணு காணாம போனாதான் சார் உங்களுக்கு வழி என்னன்னு புரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பாண்டேக்கு பயங்கர கோவம் வந்துருதுங்க. திட்டிகிட்டே ஸ்டேஜ் வரைக்கும் வந்துடுறாரு. அப்புறம் ஆடியன்ஸை பார்த்துட்டு திரும்ப உள்ள வந்துடுறாருங்க. அப்பவே இந்த சங்கியோட அப்பா சொல்றாரு, ஆக்சுவலா என்னோட பொண்ணோட முதலாளி தான் வந்து என் பொண்ணை கிட்னாப் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிட்டான், விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா காது கொடுத்து கூட கேட்காம அவரை துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாடகமும் தொடங்குது. அந்த நாடகம் முடிச்சுட்டு தன்னோட மனைவி கிட்ட போயிட்டு பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி கேட்க வாஷ்ரூம் யூஸ் பண்ண போயிருக்கிறதா வந்து சொல்றாங்க. யார் கூட போயிருக்கிறா அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸையும் காணோம், பொண்ணையும் காணோம். பார்த்தா எவனோ ஒருத்தன் நம்ம பாண்டேயோட பொண்ணை அங்கிருந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போறதுக்கு முயற்சி பண்றான். உடனடியா இந்த பாண்டே பாத்தீங்கன்னா துரத்திக்கிட்டே ஓடுறாரு. பாண்டே துரத்திட்டு வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை அங்கேயே போட்டுட்டு அந்த மர்ம நபர் ஓடிடுறான். பக்கத்துல ஒரு ஆம்புலன்ஸ் இருந்ததுனால அந்த ஆம்புலன்ஸ்ல இந்த பொண்ணை வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா பாண்டே பாத்தீங்கன்னா அந்த மர்ம நபரை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மர்ம நபர் காணாம போயிடுறான். அந்த மர்ம நபர் வேற யாரும் கிடையாதுங்க, இந்த சைக்கோ தான். பாண்டேயோட பொண்ணை டார்கெட் பண்ணி கொடூரமான முறையில் கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்திருக்கிறான். அந்த பிளான் வந்து சொதப்பி இருக்கு. இப்போ மூச்சு திணற ஓடி வந்து கடைசியில் அந்த சைக்கோவை பிடிக்க முடியாம ஒரு இடத்துல விழுகிறாருங்க. பார்த்தா அங்க இருக்கக்கூடிய செவுரு முழுக்க மிஸ்ஸிங் போஸ்டர்ஸா இருக்குது. ஏகப்பட்ட சின்ன பொண்ணுங்க பசங்க அப்படின்னு மர்மமான முறையில் காணாம போயிருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க கிடைக்கப்படவே இல்லை. அப்போ இந்த சங்கியோட அப்பா சொன்னதெல்லாம் பாண்டேயோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குங்க.
உன் பொண்ணுக்கு வர வரைக்கும் பெருசாக உனக்கு எதுவுமே தெரியாது, பிரச்சனை உன் பொண்ணுக்கு வந்தால் மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் என்னென்னு உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் நினச்சி பார்த்துட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. போய் பார்த்தா அவரோட பொண்ணு சேஃப் தான். ஆனால் பாண்டேயோடைய மனைவி சொல்கிறாங்க, யார் அவன், என் பொண்ணு மேலே கை வைக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளோ தைரியம் எனக்கு தெரியாது, அவனை போய் நீங்கள் பிடிச்சிட்டு வாங்க, உங்கள் பொண்ணையும் உங்களால் காப்பாற்ற முடியலன்னா ஊரில் இருக்கக்கூடிய மற்ற பொண்ணுங்களை எப்படி காப்பாற்றுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டேயோடைய மனைவி அடுத்தடுத்து கேள்விகளை முன்வைக்க பாண்டேனால இதை ஏற்றுக்கவே முடியலங்க. உடனடியாக அந்த சங்கியோட அப்பாவை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாரு. சங்கியோட விஷயத்துல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன், நாளைக்கு காலையில் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல உடனடியாக இந்த சங்கியோட அப்பா ஸ்டேஷனுக்கு கிளம்பி வராருங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சங்கி வந்து பாசி அப்படின்ற ஒருத்தர் கீழே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா, ஸோ அவர் தான் வந்து என்னோட பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டாரு, நீங்கள் அவரை விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸரும் பாசி அப்படின்ற அந்த மிகப்பெரிய பணக்காரரோட வீட்டுக்கு வந்தா இந்த சைக்கோ பிரேம் தாங்க டோர் ஓப்பன் பண்ணுறான். ஆக்சுவலாக இந்த பாசியோட வீட்டில் தான் இவன் எடுபடியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அங்கே வந்த உடனே பாசியை விசாரணை பண்ணுறாரு. அப்போ தான் இந்த பாசி சொல்கிறா, ஆக்சுவலாக இந்த சங்கின்ற பொண்ணு நார்மலான ஒரு வேலையை பார்க்கறதுக்காக இங்கே வர கிடையாது, அந்த பொண்ணு ஒரு ப்ராஸ்டியூட், அந்த பொண்ணுக்கும் நான் பணம் கொடுத்துருக்கேன், அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர ஆட்டோ டிரைவருக்கும் பணம் கொடுத்துருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோடைய அப்பனான இவனுக்கும் பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு பயங்கர ஷாக்காக இருந்துட்டு இருக்கு. அப்போ கரெக்டாக இந்த சங்கியோட அப்பா வராருங்க. அவர்கிட்ட கேட்குறாரு, உன் பொண்ணு இந்த பாசியோட செக்ரட்டரின்னு தானே சொன்னேன், ஆனால் இவர் வேற ஏதோ சொல்கிறாரு அப்படிங்கும் போது அப்போதாங்க உண்மை தெரிய வருது. அந்த சங்கின்ற பொண்ணு ப்ராஸ்டியூட் தான். அவங்க அப்பாவே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. கடுப்பான இந்த போலீஸ் ஆஃபீஸர், நீ எல்லாம் ஒரு அப்பனாடா, இனிமேல் பொண்ணை காணோம் அப்படி இப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்துடாத அப்படின்னு சொல்லி திட்டி துரத்தி விட்டுறாருங்க. இருந்தாலும் இந்த சங்கின்ற பொண்ணு காணாமல் போன வழக்கில் விசாரித்து அந்த பொண்ணை கண்டுபிடிக்க வேண்டியது இவருடைய பொறுப்பு இல்லையா, அதனால இந்த பாசியை தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு நினைக்கும் போது இந்த பாசி இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இந்த இடத்த விட்டு நம்ம பாண்டேவை துரத்தி விட்டுறாருங்க. பாண்டே வெளியே வரும்போது கேட்டு வரைக்கும் வந்து இந்த சைக்கோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல சார் அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஏன் கேட்குற அப்படிங்கும் போது, இல்லை ஊருக்குள்ளே அடுத்தடுத்து காணாமல் போயிட்டு இருக்காங்க, நீங்களும் உங்கள் பொண்ணை சேஃபாக பார்த்துக்கோங்க, எனக்கும் 6 வயசில் ஒரு பொண்ணு இருக்குது சார் அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுக்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உள்ளே போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இந்த பாண்டே கிளம்பி போயிடுறாருங்க. இப்போ ஸ்டேஷனுக்கு நம்ம பாண்டே வராருங்க. உயரதிகாரி இருக்கிறாரு. அவர்கிட்ட பாண்டே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. இந்த மாதிரி சங்கி அப்படின்ற ஒரு பொண்ணு மர்மமான முறையில் காணாமல் போயிருக்கிறா, அந்த பொண்ணு காணாமல் போன வழக்கில் அந்த பொண்ணுடைய முதலாளி மேலே தான் சந்தேகமாக இருக்குது, அதனால தான் பாசியை போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வந்தேன்ட்டு. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த பாசின்றவர் ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸான ஒருத்தர், அதனால நீ எப்படி அவரை போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், நீ யாரை கேட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்த போலீஸ் ஆஃபீஸரே இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாரு, அதனால எந்த பயனும் கிடையாது, அதனால இதை தூக்கி போட்டு ப்ரொடெக்டிவான ஒரு கேஸை வந்து எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னா அப்படின்னு சொல்லி கேட்க, ஊரில் ஒரு மிகப்பெரிய பணக்காரோடைய பையன் காணாமல் போயிருக்கிறான், அந்த பையனுடைய வழக்கை தான் எல்லோருமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பையனை கண்டுபிடிச்சு கொடுத்தா நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், அந்த மாதிரி லாபம் இருக்கக்கூடிய கேஸை மட்டும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் போதும், இப்போ நம்ம சும்மா நார்மலாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம், அதை தொடர்ந்து போய் இந்த பாசி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, இந்த கேஸில் ஈடுபாடு காட்டுறதுன்னு இருந்தேன்னா கொஞ்சம் அஃபீஷியலாக பேச வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்டைரக்டாக அந்த உயரதிகாரி பாண்டேவை மிரட்டுறாருங்க. இந்த பணக்காரருடைய பையனை கூடிய சீக்கிரம் நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி உயரதிகாரி பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காருங்க. இப்போ பாண்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக அவருடைய ஸ்டேஷனுக்கு வராரு. அப்போ இந்த ஆட்டோ டிரைவரை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு வந்து வச்சிருக்காங்க. அதாவது இந்த சங்கியை பிக்கப் ட்ராப் பண்ணிட்டு இருப்பார் இல்லையா அந்த ஆட்டோ டிரைவர், அது மட்டும் இல்லாமல் சங்கியோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணோம்னா ஏதாவது டீட்டெயில் கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டேயோடைய அசிஸ்டண்டான பதக் சொல்றாரு. அதுக்கு நம்ம பாண்டே சொல்றாரு, அதனால எந்த யூஸும் கிடையாது, ஏன்னா மேல் இடத்துல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன்றாங்க. அதே சமயம் இந்த ஆட்டோ டிரைவர் என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்க, அவனை விசாரிச்சு ஏதாவது டீட்டெயில் கிடைச்சதா அப்படிங்கும்போது ஒன்றும் கிடைக்கல சார் அப்படின்னு சொல்ல, சரி அப்போ அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது உடனே இந்த பதக் பார்த்தீங்கன்னா டேபிள்ல இருந்து ஒரு ஃபோன் எடுக்கிறாரு. புது ஃபோனா அப்படின்னு கேட்க, என்னது இல்லை சார் இந்த ஆட்டோ டிரைவரோடது ஃபோன் பார்த்தீங்களா இப்படி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் அந்த ஃபோனை கொண்டா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா சங்கியோடது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம பாண்டேக்கு இந்த வழக்கில் ஒரு லீடு கிடைக்குதுங்க. இந்த ஆட்டோ டிரைவரை விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சதன் மூலமா இவருக்கு சில பல விஷயங்கள் தெரிய வந்திருக்குதுங்க. இது உடனடியாக உயரதிகாரி கிட்ட சொல்லி ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்ட்டு உயரதிகாரியை மீட் பண்ணுறதுக்காக போறாரு. ஆக்சுவலாக இந்த ஆட்டோ டிரைவர் தான் பார்த்தீங்கன்னா சங்கியை ரெகுலராக பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் இந்த பாசியோட வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு எகைன் பிக்கப் பண்ணுறதுக்காக வரும்போது சங்கி ரிட்டர்ன் வரல, மாறா இந்த பிரேம் இருக்கான் இல்லையா இந்த சைக்கோ, அவன் வந்து இந்த சங்கியோட ஃபோனை கொடுத்து இந்த ஃபோனை கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் போட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப சொல்லியிருந்திருக்கிறான். ஆனால் இந்த ஆட்டோ டிரைவர் அந்த ஃபோனுக்கு ஆசைப்பட்டு சிம் கார்டை கூட மாற்றாமல் அந்த ஃபோனை பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. ஸோ சங்கி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வீட்டுக்கு போகவே கிடையாது, அந்த வீட்டுக்குள்ளே சங்கிக்கு இது ஒன்று நடந்திருக்குது, அதனால நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்ல, நான் முன்னாடியே சொன்னேன் இந்த வழக்கில் இன்ட்ரெஸ்ட் காட்டாதானே, சொன்னபடி கேட்க மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நம்ம பாண்டேக்கு 6 மாதம் சஸ்பென்ஷன் லெட்டர் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பணக்காரருடைய பையன் காணாமல் போயிட்டு தான் வந்து ஒரு கேஸ் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, உயர் அதிகாரி அந்த பையனை கண்டுபிடிச்சு அவங்க வீட்டில் ஒப்படைச்சு அதுக்கான ப்ரொமோஷனையும் வாங்கிட்டாருங்க. இவர் நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கணும்னு நினைக்கும் போது பாண்டேக்கு சஸ்பென்ஷன் கிடைச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் லீவில் தான் இருக்கிறாரு. இப்போ இந்த பங்களா வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சைக்கோவை காட்டுறாங்க. மாடியிலிருந்து இந்த பாசி கீழே இறங்கி வராருங்க. அப்போ இந்த சைக்கோ கிட்ட
மேலே என்னன்னு போய் பாரு அப்படின்னு சொல்ல உடனடியே இந்த சைக்கோ போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க இருக்காங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாசின்ற பணக்காரன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததை வீடியோலாம் எடுத்து வச்சிருந்திருப்பான் போல. அதை தான் இந்த சைக்கோ கிட்ட சொல்லி சரி பார்க்க சொல்லியிருக்கிறான். இப்போ பாண்டேவும் பத்தக் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டே சொல்றாரு, என் பொண்ணுக்கு அந்த இன்சிடென்ட் நடந்தனால தான் நான் இந்த கேஸில் கொஞ்சம் ஈடுபாடோட இருந்தேன் அப்படிங்கும் போது அப்போ இந்த பத்தக் சொல்றாரு, தோ அங்கே நிற்கிறாரு பாருங்க ஆம்புலன்ஸ் டிரைவரு, அவரு சரியான டைமில் அந்த இடத்துக்கு வந்ததுனால தான் உங்கள் பொண்ணை ஈஸியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சு உயிரை காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு சொல்ல அப்போ தான் பாண்டேக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலாக பொண்ணு அந்த இடத்துல விழுகிறதுக்கு முன்னாடியே ஆம்புலன்ஸ் அங்கே சைரனோட நின்றுட்டு இருந்துச்சு. பொண்ணை கடத்தி கூட்டிட்டு போறதுக்கு தான் அந்த ஆம்புலன்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை பாண்டே டார்கெட் பண்றாருங்க. ஸோ அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் எங்க ஒர்க் பண்றாரு அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு வந்து அவர் அலேக்கா கிட்னாப் பண்ணி ஒரு இடத்துல தூக்கிட்டு வந்து அடிச்சு விசாரணை பண்ணும்போது தான் இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்றான், நான் வெறும் டிரைவர் தான், எல்லா வேலையும் பார்க்கறது இந்த பிரேமு, ஸோ நீங்க பிரேமை விசாரிச்சாதான் உண்மை என்னன்னு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அடுத்து இந்த பிரேமை எப்படி அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்றது அப்படின்னு நம்ம பாண்டேயோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பசி அப்படின்ற நபர் இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆள் இல்லையா. இந்த ஒரு சூழ்நிலையில தான் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சம்பவம் நடக்குது. உயர் அதிகாரி பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ல வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறாரு. இந்த இடத்துக்கு வேற ஒரு உயர் அதிகாரியை போடுறாங்க. அந்த உயர் அதிகாரி கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி நம்ம பாண்டேக்கு தெரியுதுங்க. அதே சமயம் இந்த பழைய உயர் அதிகாரி இருக்கிறார் இல்லையா, அவர் இந்த பாசி அப்படின்ற பணக்காரனுக்கு போனை போட்டு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கிட்ட அந்த பாசின்ற பணக்காரன் அடியாட்களுக்கு போனை போட்டு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறான். அந்த அடியாட்கள் பார்த்தீங்கன்னா லொகேஷன் வந்துருச்சு, பேலன்ஸை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. ஸோ இந்த அடியாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை அடைச்சி வச்சிருந்த இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போய் இந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை அங்கேயே சாவடிச்சு கதையை முடிச்சிடறானுங்க. இப்போ நம்ம பாண்டே இருக்கிறார் இல்லையா, புதுசாக வந்திருக்கிற உயர் அதிகாரி கிட்ட ஸ்டார்டிங்லேருந்து என்ன நடந்தது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிற ஆம்புலன்ஸ் டிரைவரை ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்கேன், நீங்கள் வாங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த அடியாட்கள் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவரை கொலை பண்ணி அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம பாண்டேவும் புது உயர் அதிகாரியும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல அடைச்சு வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் காணாம போயிருக்கிறாரு. பாதுகாப்பு பணியில பதக் தான் இருந்தாரு. பதக் எங்க அப்படின்னு பார்த்தா அவர் சாப்பிட போயிட்டு தான் வந்து சொல்றாரு. நம்ம பாண்டேக்கு பயங்கர கோவம். அப்போ உயர் அதிகாரி சொல்றாரு, அப்போ இந்த ஆட்டோ டிரைவர் சொன்ன விஷயத்தை வச்சு தான் நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியும், இருந்தாலும் இந்த பிரேம் அப்படின்னு ஒருத்தனை நீ சொன்னல அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கும்போது நம்ம பாண்டேக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த உயர் அதிகாரி பார்த்தீங்கன்னா இந்த கேஸை அடுத்த கட்டத்துக்கு கூட நகர்த்த விட மாட்டேன்னாரு. ஆனால் புது உயர் அதிகாரி இந்த பிரேம் அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆர்டரையும் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பர்மிஷனை வச்சுக்கிட்டு இந்த பிரேமை கூட்டிகிட்டு வந்து விசாரணை பண்ணலான்னு நினைக்கும் போது இந்த பிரேம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணுறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, 8:30 மணிக்கு நாமளும் வெல்லலாம் 1 கோடி அப்படின்ற ஒரு ஷோ இருக்குது, நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும்னா நாளைக்கு கேளுங்க, நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு அந்த ஷோ ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்க, ஆமாம், அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நம்ம கரெக்டாக பதில் சொன்னோம்னா அந்த பதில் நம்ம வாழ்க்கையே மாற்றும், இது வரைக்கும் இவ்வளோ தூரம் யாருமே ஜெயிச்சது கிடையாது, லாஸ்ட்டாக வந்திருக்கிற கண்டஸ்டன்ட் நல்லா போயிட்டு இருக்காங்க, அதை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கே கேட்குற கேள்வி மாதிரியே இங்கே நாங்கள் ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது, அதுக்கெல்லாம் பதில் சொல்லு அப்படின்னு சொல்ல, சரி சீக்கிரமாக கேளுங்க அப்படின்ற மாதிரி இந்த பிரேம் சொல்கிறான். உடனே இவங்க கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆட்டோ டிரைவர் மூலமாக சில விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வந்திருக்குது. இந்த சங்கிக்கு அந்த வீட்டில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்க இவன் கொஞ்சம் கூட யோசிக்காம உண்மையை சொல்லிடுறாங்க. இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த சங்கி வந்து இவனை சைட் அடிச்சிட்டு இருந்துச்சான், அதனால இந்த சங்கி கூட இவன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு ஆசைப்பட்டானா. அந்த வகையில் சங்கியை வீட்டுக்கு வர வச்சு அந்த சங்கிக்கு டீ ட்ரிங்க் எல்லாமே கொடுத்துருந்துருக்கான். ஆனால் அந்த சங்கி பார்த்தீங்கன்னா அந்த பணக்காரன் கூட மட்டும்தான் இருப்பேன், கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்த்தா. அதனால இவனுக்கு கோவம் வந்து அந்த சங்கியை கொலை பண்ணி அந்த சங்கி கூட இவன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததா வந்து சொல்கிறான். டெட் பாடி என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, கை கால் எல்லாத்தையுமே துண்டு துண்டாக வெட்டி கட்டி தீய வச்சு கொளுத்திட்டானா. அந்த தலையை பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டானா. அது போக சில உடல் பாகங்களை சாப்பிட்டதா சொல்கிறான். சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் இவன் சொல்கிறான், சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அவங்க மாமா மூலமாக இவனுக்கு ஒரு பேட் பாஸ்ட் நடந்திருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு அவங்க மாமா வந்து கொலை பண்ணி நாய்க்கு போட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த மனித கறியை அவன் சாப்பிட்ருக்கான். அப்புறம் இவனுக்கு அந்த மனித கறி பிடிச்சி போயிடுச்சு. 3 மாதத்துக்கு ஒருக்கா 4 மாதத்துக்கு ஒருக்கா வந்து இவனுக்கு சாப்பிட்ணுன்னு தோணி இருக்குது. இவன் என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் இவனால் முடியல. அதனால் ஊருக்குள்ளே அடுத்தடிச்சு சின்ன பொண்ணுங்க பசங்களை எல்லாம் கடத்த ஆரம்பிச்சிருந்துருக்கான். நீ எல்லாம் வளர்ந்து பெரிய ஆளா என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன பசங்க பொண்ணுங்களையெல்லாம் வந்து கடத்தி இவன் கொலை பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஆர்கன்ஸையும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பவுண்டர் கிட்ட கொடுத்து பணம் பார்த்ததா வந்து சொல்கிறான். இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு கஷ்டப்படுற வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் உனக்கு முக்தி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி தலை எங்கேயோ புதைச்சி வச்சேன்னு சொன்னல, அந்த இடத்த காட்டு அப்படிங்கும்போது இவன் காட்டுறான். போலீஸ்காரங்க ரொம்ப நேரமாக தோண்டிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றும் கிடைக்கவே இல்லை. தள்ளுங்க சார் நானே தோன்றேன் அப்படின்ட்டு இவன் பாட்டுக்கு போய் தோண்டி எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிடுறான். இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து மறுக்கல, நான் இதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப் பண்ணிடுறான். அந்த செக்டார் 36 அப்படின்னு சொல்லக்கூடிய
அந்த சரௌண்டிங்கை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்ததுல ஏகப்பட்ட சின்ன பசங்க பொண்ணுங்களோட எலும்பு துண்டுங்களாகவே இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஸோ இது வரைக்கும் காணாமல் போன பசங்க பொண்ணுங்க எல்லாத்தையுமே கொடூரமான முறையில் கொலை பண்ணி இவன் சாப்பிட்டதோட மட்டும் இல்லாமல் ஆர்கன் டிராஃபிக்கிங்லையும் ஈடுபட்டிருக்கிறான் அப்படின்றது இதிலிருந்து தெரியுது. இந்த சம்பவத்தில் அவனோட பாசிக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இதை பற்றி எதுவுமே அவன் சொல்ல மாட்டேன்றான். இப்போ அந்த ஹவுஸ் ஓனர் பாசி இருக்கிறார் இல்லையா, அவரை விசாரணை பண்ணுறதுக்காக ஸ்டேஷனுக்கு வர வச்சிருக்காங்க. அவர்கிட்ட விசாரணை நடக்குது. ஆனால் அவர்கிட்ட எந்த மாதிரியான விசாரணை நடக்குது அப்படின்றத நம்ம கிட்ட காட்டலை. இப்போ புதுசாக வந்திருக்கிற உயரதிகாரிக்கு நம்ம பாண்டே ஃபோனை போட்டு எனக்கு இந்த பிரேமை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, பிரேம் இப்போ ஜெயிலில் தான் இருக்கிறான், பார்க்கறதுக்கான ஏற்பாடு பண்ணி தராங்க. அப்போ பாண்டே கேட்குறாரு, ஆக்சுவலாக இந்த ஆர்கன் டிராஃபிக்கிங் மூலமாக பணம் சம்பாரிச்சல, அந்த பணத்தை எங்கே வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பணத்தை கொரியர் மூலமாக என்னோட ஃபேமிலிக்கு அமுச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். மணி ஆர்டரே சேஃபாக போய் சேர்றதில்ல, எப்படி கொரியர் மூலமாக பணத்தை அமுச்சு வச்சு அப்படிங்கும்போது ஒரு கம்பவுண்டர் மூலமாக தான் இதை பண்ண அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக அந்த கம்பவுண்டரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணணும், ஆனால் அவன் எங்கள் கஸ்டடியிலேருந்து காணாமல் போயிட்டான். ஆக்சுவலாக உன்னோட பணம் உன்னோட ஃபேமிலிக்கு போய் சேரலை அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியாக அவன் பயங்கரமாக ஷாக் ஆகுறான். அப்போ பாண்டே கேட்குறாரு, ஆக்சுவலாக இப்போவாது உண்மையை சொல்லு, இந்த பாஸுக்கும் இந்த கிரைமுக்கும் தொடர்பு இருக்குதா அப்படிங்கும்போது, இல்லை என்னோட பாஸ் வந்து என்னை காப்பாற்றுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, உன்னோட பாஸ் உன்னை காப்பாற்ற போகிறது கிடையாது. அவரை விசாரணை பண்ணதில் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து பிஸ்னஸ் விஷயமா வெளியூர் போயிட்டேன், வீட்டை இவன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தான், அந்த டைமில் தான் இவன் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கான், எனக்கும் இதுக்கும் எந்த தொடர்பு இல்லை அப்படின்ற மாதிரி கையை விரிச்சிட்டாரு. உன் பாஸ் உன்னைய கோத்து விட்டுட்டு எஸ் ஆயிட்டான், இப்போவாது சொல்லு உன் பாஸுக்கு இன்வால்மெண்ட் இருக்குதா அப்படின்னு சொல்ல, உடனே இந்த சைக்கோ சொல்லிடுறான் எவர் கிரீன் ஹிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏதோ ஒரு சிடி பேர். உடனடியாக இந்த பாண்டே பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோவுடைய ஃபேமிலியை பார்க்கறதுக்காக ஊருக்கு கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பத்தக்கிட்ட எனக்கு லேப்டாப்பும் சார்ஜரும் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்ல அவர் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இவர்கிட்ட அந்த எவர் கிரீன் ஹிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிடியும் இருக்குதுங்க. பிரேமோடைய மனைவி கிட்ட போயிட்டு விசாரணை பண்ணிட்டு லேப்டாப்ல அந்த சிடியை போட்டு ப்ளே பண்ணி பார்க்குறாரு. அப்போ இந்த பாசி சம்மந்தப்பட்ட எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குதுங்க. உடனடியாக அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு இந்த பாசி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக. அப்போ அந்த இடத்துல எந்த ஒரு வண்டியுமே வரலங்க. ஒரு வண்டியில் லிஃப்ட் கேட்டு ஏறுறாரு. அந்த வண்டியில் இருக்கிறவங்க வேற யாரும் கிடையாதுங்க, இந்த கம்பவுண்டரை கடத்தி கொலை பண்ண அடியாட்கள் தான். அவங்க கிட்ட நீங்கள் இந்த ஏரியாவில் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, வழி தெரியாமல் நாங்கள் சுற்றிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் வழி சொல்கிறேன், நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு சொல்ல அட்ரஸ் காட்டுறாங்க. பார்த்தா அதில் இருக்கிறது பாண்டியோடைய ஃபோட்டோ. ஸோ பாண்டியை கொல்றதுக்காக தான் இந்த குரூப் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அந்த இடத்துல பாண்டியை கொலை பண்ணிட்டு அந்த சீடியை உடச்சி தூக்கி போட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு நெட்வொர்க்கே இருக்குது அப்படின்னு இதிலிருந்து தெரியுதுங்க. அதே சமயம் நம்ம பாண்டேன்ற போலீஸ் ஆஃபீஸர் மர்மமான முறையில் காணாமல் போயிட்டு தான் வந்து நியூஸ்லலாம் வருது. அதுக்கப்புறம் பாண்டியோடைய போஸ்டிங் இருக்குது இல்லையா, அந்த போஸ்டிங் வந்து பத்தக் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸருக்கு வருது. அவரோட நடவடிக்கை ஆக்டிடியூட் இதெல்லாமே பார்க்கும்போது அவரும் பார்த்தீங்கன்னா அந்த நெட்வொர்க்கில் ஒரு ஆளாக இருப்பாரோ அப்படின்னு நமக்கு தோணுது. அதனால தான் அந்த குரூப்புக்கு இந்த லொகேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருதுங்க. அதே சமயம் 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம பாண்டே வந்து காணாமல் போன வழக்கில் 3 ரவுடிங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது. மேபி அந்த ரவுடிங் மூலமாக தான் இந்த உண்மைகள்லாம் வெளியே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பணக்காரன் அரெஸ்ட் ஆனானா இல்லையா, இந்த பணக்காரனுக்கு என்ன தண்டனை கிடைச்சது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லலை. ஆனால் பிரேம் அப்படின்றவன் ஜெயிலில் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.